நள்ளிரவு விடியும் மட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ரீல் எடிட்டை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ப்ரீசெட் எக்ஸாம்பிள் எல்லாமே டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆங்கிளில் நம்ம ரீல்ஸில் போடுற மாதிரியான ஆங்கிள்லேயே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ன வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எடிட் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இருக்க எந்த ஒரு எடிட் உங்களுக்கு வேணும்னாலும் பெய்டு வெர்ஷனை நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் ஃபைலை நீங்கள் அலைன் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதும். ஸோ நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸில் போடுற மாதிரியான வெர்டிக்கல் ஆங்கிளில் தான் கொடுத்துருக்கோம். நிறைய பேரோட ரெக்வஸ்ட் நம்ம டிஎம்மில் வந்தது என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் போடுறாங்க, நம்மளுக்கு வெர்டிக்கலாக வேணும், ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் நம்ம வெர்டிக்கலாக இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் என்ன பண்ணால் மட்டும் போதும்னா, நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபோட்டோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணி மட்டுமே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த சாங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமானா இல்லை, நீங்கள் வேறு சாங் கூட யூஸ் பண்ணலாம். பட் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி பீட்டு, கேமரா ஆங்கிள்ஸ்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாங் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் இந்த ஒரு ரீலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வந்து அந்தந்த இடத்துல வச்சுருக்கோம். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு வரப்போ அந்த வேர்டப்போ மூவிங் இருக்கும். ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப்புக்குள்ளே போயிருங்க. போயிட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபோட்டோ வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதில் இருக்க வந்துட்டு நம்மளுக்கு அந்த க்ளவுட் எஃபெக்ட் மாதிரி இருக்கிறது, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், இதில் கொடுத்துருக்க எல்லா ஓவர்லே மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீசெட்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோவில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்து தெரியும் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிக்ஸார்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் கூட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே எக்கச்சக்கமான ஆப்ஸ், வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மினிமம் 8 ஃபோட்டோஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 8 ஃபோட்டோஸ் 9 ஃபோட்டோஸ் இருந்தாலே இதை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விமேக்கர் ஆப்பில் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவை. ஸோ அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் சேவ்னு காமிக்கும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா கேலரியிலே சேவ் ஆகிருக்கும். இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.